எக்ஸாமில் மெயின் எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க்கை பற்றி ரொம்ப கிரிட்டிக்கல்ஸான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை டைம் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா நல்லா தெரிஞ்சால் போதும். ஒன்று டைம் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஒர்க்கு தெரியும், டைம் தெரியும். அது என்ன எஃபிஷியன்சி அப்படின்னா ஒருத்தர் எஃபிஷியன்சி. அந்த எஃபிஷியன்சியை வந்து நம்ம 1/x எழுதுவோம். ஒரு வேலையை ஒருத்தர் 12 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி 1/12 எழுதுவோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1/xன்னு எழுதுறது தான் ஃபார்முலா. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்லா ப்ராப்ளம்ஸும் எவ்வளோ கிரிட்டிக்கல்ஸாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஏ வந்து 110, பியோட எஃபிஷியன்சி வந்து 15. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1/10, பி இஸ் ஈக்குவல் டு 1/15. எஃபிஷியன்சி எடுத்து எழுதியாச்சு. தே ஒர்க் ஆன் ஆல்டர்னேட் டேஸ். அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரே நாளில் வேலை செய்யலை. ஏ ஒரு நாள் செஞ்சதுன்னா பி ஒரு நாள் செய்யுது, பி ஒரு நாள் செஞ்சா அடுத்த ஏ, இப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் ஏ ஒரு நாள் பி அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ் ஸ்டைலில் செய்கிறாங்க. 15க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 30 வரும். ஸோ 30, 10 × 3 30, 3 + 15 × 2 30, 5/30 இஸ் ஈக்குவல் டு 1/6. கேன்சல் பண்ணால் 1/6. 2 டேஸில் அவங்க செஞ்ச ஒர்க்கு வந்து 1/6. அப்புறம் சைக்கிள்ஸ் போட்டோம்னா 10 டேஸ் ஆயிரும். ஏ வந்து 5 டேஸும் பி 5 டேஸும் ஒர்க் பண்ணிச்சுன்னா மொத்தம் 10 டேஸ் ஆயிரும். அப்போ 2 டேஸ் காம்பினேஷனில் வந்து அவங்க வந்து செஞ்ச ஒர்க் வந்து 1/6 அப்படின்னா 5 டேஸ் சைக்கிள் அவங்க செஞ்ச ஒர்க் 5/6. அப்போ ரிமைனிங் ஒர்க் 5/6 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எவ்வளோ வேலை கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தா 1 - 5/6 வந்து 1/6 வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 1/6 ஒர்க் வந்து அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த 1/6 ஒர்க்கை எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். நம்ம 5 டேஸ் சைக்கிள் அப்படின்னா 10 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 11th டே வந்து ஏ வேலை செய்யுது. அப்போ ஏவோட கெப்பாசிட்டி வந்து 1/10. அப்போ 1/6 - 1/10 போட்டோம்னா இந்த ஒர்க்லேருந்து ஏ அன்னைக்கு செஞ்சிருச்சு ஒரு வேலையை. 1/10 வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா 10 60. 1/6 - 1/10 சிம்பிளிஃபை பண்ணணும். 6 × 10 60. 10 - 6 4. 4/60 வந்து 1 4 is 4, 15. 1/15 ஒர்க்ஸ் வந்து பெண்டிங் வச்சுட்டு 11th டேல ஏ போயிருச்சு. பி வந்து 12th டேல கம்ப்ளீட் பண்ணுது. பியோட கெப்பாசிட்டி என்ன 15. 1/15 ஒர்க் அதை செய்யும். அப்போ பெண்டிங் ஒர்க் எவ்வளோ 1/15. அப்போ பி வந்து 12th டேல வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ எத்தனாவது நாளில் வந்து அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது? 12 டேஸில் வந்து அந்த ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க, 3 பேரும் ஒரு வேலையை செஞ்சு அவங்களுக்கு 720 rupees வந்து காசு கிடைக்கிது. அப்போ அதை எப்படி அவங்க ஈக்குவலாக பிரிச்சுக்குவாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஷேரிங் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வந்துடணும் ரேஷியோ யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிடணும். ஸோ ரேஷியோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினில் இருக்கிறத படிச்சிடலாம். ஏவோட எஃபிஷியன்சி 12 டேஸ், பி 15 டேஸ், சி 20 டேஸ். எஃபிஷியன்சி எப்படி எழுதுவோம்? 1/x. அப்போ ஏ வந்து 1/12, பி வந்து 1/15, சி வந்து 1/20 எழுதியாச்சு. இப்போ இதை வந்து ரேஷியோவுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 12, 15, 20 இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் எல்சிஎம் வந்து எடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே காமன் மல்டிபிள்ஸ் எப்படி எழுதலாம்? 12 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரேஷனில் வந்து 4 2² × 3 எழுதலாம். 15 வந்து 5 × 3 எழுதலாம். 20 வந்து 5 × 2² எழுதலாம். அப்போ 4 2² 4, 5 3, 15 4s are 20. எல்சிஎம் வந்து 60. அப்போ மேலே வந்து 5, ஏ வந்து 5, பி வந்து 15. 15 எப்போ 60 ஆகும் அப்படின்னா 15 × 4 வந்து 60 ஆகும். 15 × 4 வந்து 60. அப்போ பியோட வேல்யூ 4. சி வந்து எப்போ 60 ஆகும்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுற ஆகும். அப்போ சியோட வேல்யூ 3. அப்போ ரேஷியோவில் எழுதணும்னா 5:4:3. இதோட பார்ட் 720. 720 இந்த மாதிரி ரேஷியோவில் உங்களுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 9 + 3 வந்து 12. 12 பார்ட்ஸை வந்து 720 பிரிக்கிறோம் அப்படின்னா 1 பார்ட்டை எவ்வளோவா பிரிப்போம்? 720/12 போட்டோம்னா 12 6 72. அப்போ 60 பார்ட்ஸாக பிரிப்போம்.
அப்போ ஏ வந்து 5 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ 5 × 60 எவ்வளோ? 300. அப்போ ஏக்கு வந்து 300 rupees கிடைக்கும். பிக்கு வந்து 4 × 60 24 240 rupees கிடைக்கும். சி வந்து 3. அப்போ 3 × 6 180 rupees கிடைக்கும். ஏக்கு 300, பிக்கு 240, சிக்கு 180. இந்த மூணு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 720 தான் கிடைக்கும். அப்போ 720 rupees-ஐ ஏபிசிக்கு நம்ம பிரித்து கொடுக்கறதுக்கு ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி பிரித்து கொடுத்துட்டோம். இதுவும் ஈஸி தான். ட்ரிக்கி கொஷின்ஸை கூட ஈஸியாக புரிஞ்சு சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏபிசி 3 பேர் கொடுத்துட்டாங்க. 3 பேர் ஒர்க்கை வந்து செய்கிறாங்க. 6, 8, 12 அப்படிங்கிறப்ப எஃபிஷியன்சி, அவங்களோட எஃபிஷியன்சி, ஏவோட எஃபிஷியன்சி 1/6, பியோட எஃபிஷியன்சி 1/8, சியோட எஃபிஷியன்சி 1/12. இப்போ அவங்க சேர்ந்து செய்கிறப்ப 2 நாள் வந்து 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் ஏ வந்து வெளியே போயிடுது. எஃபிஷியன்சி, சியோட எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து தே ஸ்டார்ட் டுகெதர் டேஸ் ஏ லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 நாள் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ 2 × 1/6 1/8 + 1/12. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 6-ஐ எழுதலாம், 8-ஐ வந்து 2 cube எழுதலாம், 12-ஐ வந்து 2² × 3 எழுதலாம். அப்போ 2³ × 3, 2 2s are 4 2s are 8, 8 3s are 24. அப்போ 2/24, 6 4s are 24, 8 3s are 24, 12 2s are 24. கேன்சல் பண்ணால் 12, 9/12 வரும். அப்போ 3/4. ஒர்க்கு டேஸ் வந்து 2 டேஸில் பண்ண ஒர்க்கு வந்து 3/4. அப்போ எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்கிறத பார்க்கணும். பண்ணது வந்து 3/4. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா 1 - 3/4 வந்து 1/5 ஒர்க் பெண்டிங் இருக்குது. இப்போ பியும் சியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து வேலை செய்கிறப்ப 1 day சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ 1/8 + 1/12. 8க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா 2³ 2² × 3, 2³ இப்போ 8 3s are 24, 12 2s are 24, 5/24. 4 வந்து ஃபஸ்ட்டு ஏபிசி சேர்ந்து செய்கிறப்ப ரிமைனிங் ஒர்க் வந்து 1/4. பியும் சியும் சேர்ந்து செய்கிறப்ப ஒர்க் கம்ப்ளீட் ஆனது 5/24. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா எல்சிஎம் வந்து 24. 6 4s are 24, 6 - 5 1/24ங்கிறது ரிமைனிங் ஒர்க்கு. நம்மளுக்கு தெரியும் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. கொஸ்டினில் ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சி மட்டும் செய்ய போகுது, ஏன்னா 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. சியோட எஃபிஷியன்சி 1/12. அப்போ கீழே 1/12 வரும், மேலே 1/24 வரும். 1/24 × 12 போட்டோம்னா 2. அப்போ சியோட டைம் வந்து 1/2 hourல ரிமைனிங் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுது. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறப்ப 2 days 1 day சேர்ந்துருக்கு, 1 day 2 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போ 2 + 1 3 + 0.5 சி வந்து 1/2 dayல முடிச்சிருது. அப்போ 3.5 days வந்து ஆகுது இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இது ட்ரிக்கி கொஷின்ஸ், மெயின் எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ், பட் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்ச். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.